அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் காலை வணக்கம். நாங்கள் இந்த வருட தரமைந்து புலமை பரிசில் பரீட்சைக்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றோம். இந்த அதிகாலை வேளையிலே நீங்கள் எல்லாம் எழுந்து கற்பதற்காக இங்கு அமர்ந்திருப்பது உண்மையிலேயே ஒரு மிகுந்த உற்சாகத்தை தருகின்றது. நீங்கள் மிக திறமையான ஆற்றலுள்ள பிள்ளைகள் என்பது உங்களுடைய முகங்கள் எனக்கு பறைசாற்றுகின்றது. ஏனென்றால் அதிகாலை வேளை என்பது எங்களுடைய மூளை மனம் எல்லாம் நன்றாக செயற்படுகின்ற வேளை. இரவு முழுவதும் நாங்கள் உடல் நல்ல ஓய்வு எடுத்துவிட்டு காலையில நல்ல குளிர்ச்சியாக சந்தோஷமாக இதையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவத்தில் இருக்கின்றது. இந்த அதிகால வேளையில கற்கின்ற விடயங்கள் 10 மடங்கு பகல்ல மாலையில இரவில கற்பதின் 10 மடங்கு பயனை தரும். அப்ப இந்த அதிகால வேளையில நாங்க கற்கிறதன் மூலம் எங்களுடைய உள ஆற்றல் இன்னும் வளரும். அப்படியாக நீங்க சிறந்த பெறுபேறு பெறுவது நிச்சயம். ஆனால் கொஞ்சம் இது மட்டுமல்ல, இந்த அரை மணி நேரம் மாத்திரமல்ல, இப்ப நீங்க ஆரம்பித்து வைக்கிற இந்த நிகழ்வு உங்களோட பாடசாலையில சரி, பிரத்யேக கல்வி நிலையங்கள்ல சரி, யார் கற்பிக்கின்ற போதும் மிக அவதானிக்கிற ஒரு ஆற்றலை உங்களுக்கு உண்டு பண்ணும். இதை நீங்க மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு இன்றைய காலை பொழுது இதாக இருக்கட்டும். இப்பொழுது நாங்கள் வகுப்புக்குள் நுழைவோம். அதாவது நாங்கள் பரீட்சையை எவ்வாறு வெற்றி கொள்வது. பரீட்சை என்பது பிள்ளைகள் கஷ்டம் அல்ல. நாங்கள் கற்ற விடயத்தை வெளிப்படுத்துறதுதான் பரீட்சை. இங்க நாங்கள் கற்கிறோம் என்று அல்ல, வினாத்தாள் ஒன்றை பொறுத்தவரையில நுண்ணறிவு விடயங்களுக்கு வாசித்து விளங்கி விடையளிக்கிற ஆற்றல். இதற்கு நீங்க 10 வருட அரச பரீட்சை தாள்களை செய்வதன் மூலம் நிச்சயமாக எதிர்வரும் அரச பரீட்சையை வெற்றி கொள்ள முடியும் என்பதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். சரி பிள்ளைகள், நான் இப்பொழுது 2023ஆம் ஆண்டு அரச பரீட்சை தாள்கள் விளக்கம் தந்துவிட்டேன். அவை ஏற்கனவே காணொலிகளாக யூடியூப் சேனல்ல பதிவேற்றம் செய்திருக்கிறேன். இப்பொழுது 2022ஆம் ஆண்டு அரச பரீட்சை தாள்கள் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில 2022 நாங்கள் 24வது வினாவில இருந்து இப்பொழுது பார்வையிடுவோம். நான் உங்களுக்கு வினா பக்கத்தை காண்பித்து வினாக்களுக்கு விடை காணுகின்ற மிக இலகுவான விளக்கங்களை தருகின்றேன். நீங்கள் அவதானமாக அவற்றை பின்பற்றும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நல்ல பிள்ளைகள், இதுதான் அரச பரீட்சை 2022ஆம் ஆண்டில நடைபெற்ற அரச பரீட்சை வினாக்கள். இந்த வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் நான் உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். நீங்க அவதானித்துக் கொள்ளுங்கள். 24வது வினா, பிள்ளைகளின் குழாம் ஒன்றை 3 வீதமுள்ள குழுக்களாக்கும் போது ஒரு பிள்ளையும் 4 வீதம் உள்ள குழுக்களாக்கும் போது 2 பிள்ளைகளும் 5 வீதம் உள்ள குழுக்களாக்கும் போது 4 பிள்ளைகளும் எஞ்சி இருக்கின்றனர். இக்குழாம் எத்தனை பிள்ளைகளை கொண்டுள்ளது? கேள்வி இலகு. கேள்வியை வாசித்து விளங்குவதுதான் திறமை. அப்ப இந்த இதுல உள்ள சொற்களை வாசிப்பதோட விளங்கிக் கொள்ற ஆற்றலை நாங்கள் எவ்வாறு வளர்த்துக் கொள்ளலாம் என்றால், அதிக வாசிப்பினால் எங்கள் தாய்மொழியான் தமிழை நன்றாக வாசிக்க பழகி கொண்டால், அதாவது பாடசாலை பாட புத்தகங்களை சரி, பயிற்சித்தாள்களை சரி, வாசித்து திரும்ப ஒரு விடயம் விளங்கவில்லை என்றால் 2-3 தரம் வாசிங்கோ. வாசித்து விளங்குகின்றதன் மூலம் இந்த மாதிரியான வினாக்களை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்ப பாருங்கோ, இதுல சொல்லப்படுகின்றத
பிள்ளையின் குழாம் ஒன்றை. அப்ப பிள்ளையின் குழாம் ஒன்றை என்றால் பிள்ளைகள் பிள்ளைகள் ஒரு கோஷ்டியாக இருக்கிறார்கள், கூட்டமாக குரூப்பாக இருக்கிறார்கள். அவர்களை மூவர் வீதம் வகுத்தால், அந்த பிள்ளைகளின் எண்ணிக்கையை மூன்றால வகுத்தால் ஒரு பிள்ளை மீதமாகும். அந்த எண்ணிக்கையை நாலால வகுத்தால் 2 பிள்ளை மீதமாகும். அந்த எண்ணிக்கையை 5ஆல வகுத்தால் 4 மீதமாகும் என்று சொல்லப்படுகின்றது. இக்குழாம் எத்தனை பிள்ளைகளை கொண்டது? அந்த குரூப்பில், அந்த கூட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளின் மொத்த எண்ணிக்கை யாது என்பதுதான் கேள்வி. அப்ப கேள்வி விளங்கிவிட்டா விட காண்பது இலக்கு. இப்ப பாருங்கோ, இந்த 54 நாங்கள் 3ஆல வகுத்து பார்ப்போம், 1 மீதி வருகின்றதா என்று. 54 நாங்கள் 3ஆல வகுத்தால் முதல் 5 வகுப்போம். 5 வகுத்தா 3 கீழே 2 24, 3 24, அதாவது மிச்சம் வரவில்லை. அப்ப இந்த விடை பொருந்தாது. அப்ப நாங்கள் அடுத்த தகவல்களுக்கு இந்த விடையை ஒப்பு சரிபார்க்க தேவையில்லை. இனி அடுத்த 64 என்பதை 3ஆல வகுத்தால் 64 நாங்க 3ஆல வகுப்போம் அடுத்தது. அப்ப இந்த விடையை பார்க்க தேவையில்லை. 64 இங்க இல்லை, 64 நாங்க முதல்ல 3ஆல வகுத்து பார்ப்போம். 64 3ஆல வகுப்போமாக இருந்தால் 6ல 3 2 தரம் இருக்கின்றது, சரி. பிறகு இந்த 4 இறக்குறோம், 4ல 3 ஒரு தடவை இருக்கின்றது, அப்போ 1 மீதி வருகின்றது. அப்ப முதலாவது விடை 3ஆல வகுத்த போது 1 மீதி வரவில்லை, அந்த விடை பொருத்தம். இப்ப 64 3ஆல வகுக்கும் போது 1 மீதி வருகின்றது. இப்ப 64 4ஆல வகுத்து பார்க்க போறோம். அப்ப 4 1 4, 4 மிச்சம் 2 24. 24லே எத்தனை 4 இருக்கின்றது? அப்ப எங்களுக்கு 4வது வாய்ப்பாடு பாடமாக இருக்க வேண்டும். 4வது வாய்ப்பாடு பாடமாக இருந்தால் 6 4 24. அப்ப மீதம் வரவில்லை. அப்ப இது 4ஆல வகுத்து மீதம் பெறவில்லை. அப்ப அந்த விடையும் பொருத்தமில்லை. இது 3ஆல வகுத்து மீதம் பெறவில்லை, இது 4ஆல வகுத்து மீதம் பெறவில்லை. 3ஆல வந்தா 4ஆல வரவில்லை. அப்ப இந்த விட 3ஆலையும் 4ஆலையும், அடுத்த விட 3ஆலையும் 4ஆலையும், அதாவது 4ஆலையும் 5ஆலும் வகுத்தால் மீதம் வரும், அந்த குறிப்பிட்டபடி வரும். ஆகவே பொருத்தமான விடை இதுதான். அப்ப இந்த கேள்விக்கு 1 நிமிட காலத்துக்குள்ள நாங்க விரைவாக விடையளிக்க இப்படி பழகி கொண்டு வர பயிற்சி நிச்சயமாக வெற்றியளிக்கும். இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். பாட்டிக்கும் பாட்டனுக்கும். பாட்டி என்பது யார்? அம்மாண்டி அம்மா அல்லது அப்பாடே அம்மா. அம்மம்மா அப்பம்மா, பாட்டி பாட்டன் என்று சொல்றது. அவர்கள் மூத்தவர்கள். அப்ப பாட்டி பாட்டனாகிய இருவருக்கு, பாட்டி சக பாட்டன் ஆகிய இருவருக்கும் 4 மகள்மார் இருக்கிறார்கள். அவர்களுக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள், 4 மகள்மார். அவர்கள் 4 திருமணமாகி உள்ளனர். அப்ப திருமணமாகி என்றால் மகள்மாரும் கணவன்மாரும், அப்ப மொத்தம் 12 பேராக இருப்பார்கள். அந்நான்கு குடும்பங்களிலும் 4 பிள்ளைகள் வீதம். இந்த சொல்ல கவனிக்கணும், 4 பிள்ளைகள் வீதம். ஒவ்வொரு குடும்பத்திலே 4 பிள்ளை வீதம் இருக்கின்றது. அவர்கள் எல்லோரும் உயிர் வாழ்கின்றனர். எனின் இக்குழாத்தில் எத்தனை நபர்கள் உள்ளனர்? கேள்வியை பாருங்க பிள்ளைகள். நீங்க வாசிக்கும் ஆற்றலை விருத்தி செய்வதன் மூலம் இந்த தகவல் முழுக்க விளங்கின உடனே கேள்விக்கு விடையளிப்பது இலகுவாக இருக்கும். இங்க என்ன சொல்லப்படுகின்றது? பாட்டி பாட்டன் 2 பேர், அவர்களுக்கு மகள்மார் 4 பேர், அவர்களுடைய கணவன்மார் 4 பேர், அப்ப 8 பேர்.
அந்த ஒவ்வொரு குடும்பத்திலையும் 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள். நன்னாங்கு 16 பேர். இந்த குழுவிலே இருக்கின்ற மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை, மொத்தமாக உள்ளவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்றால் 26. கேள்விக்கான விடை கிடைத்து விட்டது. இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். அடுத்த வினா, நெய்யரியில் உள்ள பாதைகளில் நீளங்கூடிய பாதை யாது? நெய்யரி என்பது இந்த அடைப்பு. இதுல இது ஈயன வருதல் வேண்டும். அவர் டைப் செட் பண்ணப்பட சரி. இந்த நெய்யரியில நீளங்கூடிய பாதை எது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப 3 விடை இருக்கின்றது. ஏயில இருந்து பி, சியில இருந்து டி, ஈல இருந்து எஃப். இப்ப நாங்க இந்த பாதைகளை ஒப்பிட்டு பார்த்து எது நீளங்கூடிய பாதை கண்ணால பார்த்து கண்டுபிடிக்க இயலாது. எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியுது. இப்ப கணிப்பில செய்து பார்ப்போமா இருந்தால் இதுல நீளங்களின் அதாவது நேர்கோடுகளின் எண்ணிக்கை எண்ணி பார்ப்போம். 1, 2, 3, 4, 5 5 நேர்கோடு இருக்கின்றது. இதில் எண்ணினாலும் 1, 2, 3, 4, 5 நேர்கோடு தான் இருக்கின்றது. இங்கே எண்ணினாலும் 1, 2, 3, 4, 5 நேர்கோடு தான் இருக்கின்றது. அப்ப நேர்கோடுகளின் எண்ணிக்கை எல்லாவற்றிலும் சமனாக இருக்கின்றது. அப்ப இந்த விடயத்துல நாங்க கொஞ்சம் கவனம் செலுத்தி பார்ப்போமா இருந்தால் இதுல 4 சதுரங்களுக்குள்ள உள்ள நேர்கோடா அல்லது 2 சதுரங்களை வெட்டுகின்ற நேர்கூடா நீளம் கூடியது என்று நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிறோம். இப்ப பாருங்க, இந்த 4 சதுரங்களுக்குள்ளே இருக்கின்ற நேர்கோடு 5 கோடுகள்ல இப்படி ஒவ்வொரு கோடுகள் இருக்கின்றது, இப்படி ஒவ்வொரு கோடுகள் இருக்கின்றது. சாரி, இங்க இருந்து இதுல எந்த நேர்கோடு நீளம் கூடியது? இதுதான் நீளம் கூடியது, இது நீளம் குறைந்தது. அப்ப நாங்க அதை கொண்டுதான் இதுல நீளம் கூடிய பாதையை இனங்காணுதல் வேண்டும். அப்ப 4 சதுரங்களை இப்படியான 4 சதுரங்களை வெட்டுகின்ற நேர்கோடுகள் எத்தனை, 2 சதுரங்களை வெட்டுகின்ற நேர்கோடுகள் எத்தனை என்று ஒப்பிட்டு பார்த்து அதை கொண்டு நாங்கள் கேள்விக்கு விடையளிக்கலாம். இதுல முதலாவதுல 4 சதுரங்களை வெட்டுகின்ற நேர்கோடுகளை எண்ணி பார்ப்போம். 1, 2, 3. அப்ப 3, 4 என்றால் 5ல 2 கோடுகளை வெட்டுறதா இருக்கும். அடுத்ததுல 1 ஆக 1 மாத்திருந்தால் அப்போ 1 என்றால் இது 4 இருக்கு, 2 வெட்டுறது. அடுத்ததுல 1, 2 இருக்கின்றது. அப்ப இது 3 இருக்கும். இப்ப எல்லாவற்றிலும் 5 இருக்கின்ற போது எதிலே நேர்கோடு அதிகம் வெட்டுகின்ற கோடு இருக்கின்றது என்றால் முதலாவதில் தான். அப்ப ஏயிலிருந்து பி வரையிலான பாதை தான் நீளங்கூடிய பாதை. அன்பு மாணவ செல்வங்களே, திரும்ப நான் சொல்லக்கூடியது என்னென்றால், நான் இது என்னுடைய அனுபவத்தை கொண்டுதான் கற்பிக்கின்றேன். அதாவது பிள்ளைகள் நிறைந்த பெறுபேறு பெற வேண்டுமாயிருந்தால் வாசிப்பாற்றலை கூட்டுங்கள், விளங்கிக் கொள்கின்ற ஆற்றலை கூட்டுங்கள், உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்கள். உங்களுடைய எதிர்காலம் இந்த பரீட்சையில தங்கி இருக்கிறது. எவ்வாறு தங்கி இருக்கின்றது என்றால், உங்களுக்கு நீங்கள் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டிக் கொள்கிறீர்கள். உங்களை பற்றி உங்கள குடும்பங்கள், உங்களோட பாடசாலை மட்டங்கள், உங்கள் கிராமம் அயலவர்கள் எல்லாருக்கும் உங்களுடைய திறமையை வழிகாட்டுறீர்கள். அப்ப உங்களுக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை வளரும். இதே உற்சாகத்தை வைத்துக்கொண்டு நீங்க காப்போதா சாதாரண தரம் உயர்தரத்தை வெற்றி கொண்டு உயர்தரத்தின் மூலம் நீங்க விரும்பிய துறையில நுழைவீர்கள். நுழைந்து உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். மற்ற எல்லாத்தையும் விட கல்வி செல்வம் தான் சிறப்பானது. கல்விதான் உங்களோடு சேர்ந்து இருந்து உங்களை காப்பாற்றப் போவது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு கவனமாக படியுங்கள். சரி பிள்ளைகள், நாங்கள் 27வது கேள்வியை பார்ப்போம். நாம் உணவின்றி கூடுதலான காலத்துக்கு இருக்கத்தக்கதாக இருந்தாலும் நீரின்றி இருக்கத்தக்க காலம் மிக குறுகியதாகும். அப்ப நாங்க சாப்பாடு இல்லாமல் கொஞ்ச காலம் இருக்கலாம், ஆனா தண்ணி குடிக்காம அவ்வளவு காலம் இருக்கிறாது.
இப்ப சாப்பாடு இல்லாம நாங்க ஒரு மாதம் கூடி சாப்பாடு இல்லாம இருக்கலாம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சும்மா ஒரு கணக்குக்கு சொல்றேன். ஒரு மாதத்துக்கு நாங்க சாப்பிடாம இருந்தா மெலிஞ்சு 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 இருப்போம், உயிரோட இருப்போம். ஆனா தண்ணி குடிக்காம இந்த இந்த ஒரு மாதம் இருக்கலாம் என்றால் தண்ணியை குடிச்சு கொண்டு சாப்பிடாம இருந்தா தான் ஒரு மாதம் இருக்கலாம் என்றால், தண்ணியும் குடிக்காம இருந்தால் கிட்டத்தட்ட 2 கிழமைக்கு கூடி இருக்கிறத கஷ்டமா இருக்கும். அதான் இங்க சொல்லப்படுது. நாம உணவின்றி கூடுதலான காலம் இருக்கத்தக்கதாக இருந்த போதும் நீரின்றி இருக்கத்தக்க காலம் மிக குறுகியதாகும். உடலில் நீரின் அளவு குறையும் போது நாம் பல்வேறு நோய்களுக்கு ஆளாவோம். அப்ப உடல்ல நீரும் ஒரு குறிக்கப்பட்ட அளவில் இருக்குது. தண்ணீர் என்ன வகையில தண்ணியா இருக்குதா? இல்ல, ரத்தமாக மற்ற வகை திரவங்களாக உடல்ல இருக்குது. அதெல்லாம் தண்ணீர் தான். அப்ப அந்த தண்ணீரின் அளவு குறையிற போது எங்களுக்கு பல வகையான நோய்கள் வரும். அப்ப நோய் வந்தால் அது எங்களுக்கு ஆபத்தாக முடிந்துவிடும். அப்ப ஆகவே ஒரு நாளுக்கு தேவையான நீரின் அளவை குறித்தவாறு குடிப்பதன் மூலம், தண்ணீர் திறமண்டா போல அளவுக்கு மிஞ்சினால் அவதான் நீங்க நிறைய தண்ணியும் குடிக்க கூடாது. எங்களுக்கு எவ்வளவு அளவோ, ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர் தேவையோ அவ்வளவு தண்ணீரை தான் குடிக்கணும். கூடுதலா குடித்தாலும் ஆபத்து, குறைய குடித்தாலும் ஆபத்து. அப்போ ஒரு நாளைக்கு தேவையான அளவு நீர், தேவையான நீரின் அளவை குறித்தவாறு குடிப்பதன் மூலம், குறித்தவாறு என்றால் எவ்வளவு நேரம், எந்தெந்த நேரம் அவ்வளவு குடிக்கணும் என்றதற்கு ஒரு நியதி இருக்கின்றது. அப்படி குடிப்பதன் மூலம் உடலின் தொழிற்பாட்டை உகந்தவாறு பேணலாம். உடல்ல நடக்கிற தொழிற்பாடுகளை சரியாக பணிக்கொள்ளும். இக்கூற்றின் ஒட்டுமொத்தமான கருத்து யாது? இந்த கூற்றின் மூலம் சொல்லப்படுகின்ற ஒட்டுமொத்தமான முழு கருத்து என்னென்று கேட்கப்படுகின்றது. ஒரு பந்தியில சில விடயங்கள் இந்த முழு கருத்து இருக்கும், பகுதி கருத்து இருக்கும். இங்கே என்ன முழு கருத்து என்று சொன்னால் தண்ணி குடிக்கிறத முக்கியத்துவம் என்பதுதான் இங்கே சொல்லப்படுது. பகுதி கருத்துக்கள் என்னென்று சொன்னால் தண்ணி குடிக்காம கொஞ்ச காலம்தான் இருக்கலாம், தண்ணி குடிக்காட்டி நோய்கள் வரலாம், ஆகவே தண்ணியை குடிக்கணும் என்றது. அப்ப இந்த பகுதி கருத்து இந்த ரெண்டும், எந்த ரெண்டும் கனகாலத்துக்கு தண்ணி குடிக்காம இருக்க இயலாது, தண்ணி குடிக்காவிட்டால் நோய்கள் வரும். முழு கருத்து தண்ணீர் குடித்தல் மிக அவசியம் என்பதால் இங்க முதல் கருத்து முழு கருத்தாக இருக்கிறது. அப்ப இக்கூற்றின் ஒட்டுமொத்த கருத்து நீரை குடித்தல் அவசியம் என்பது ஆகும். சரி, இனி அடுத்த 28வது வினாவுக்கு செல்வோம். 28வது வினா, இறுதி பெறுபேற்றுக்கு ஒரு காரணம் குறிப்பிடப்படாத வாக்கியம் யார்? இறுதி பெறுபேறு என்றால் கடைசியில நடக்கிறது. இப்ப நீங்க எக்ஸாம் எடுக்கிறீர்கள், இப்ப எடுக்கிறதெல்லாம் மாதிரி பரீட்சைகள் எல்லாம் முன்னோடி பரீட்சைகள், இறுதி பரீட்சை தான் அரச பரீட்சை. அப்ப இறுதி பெறுபேறு என்பது கடைசியில நடக்கிற நிகழ்வு, அதுக்கு ஒரு காரணம். அப்ப ஒவ்வொரு செயலுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். சில செயல்களுக்குரிய காரணம் அந்த வாக்கியத்துல வெளிப்படையாக தெரியும், சில செயல்களுக்குரிய காரணம் அந்த வாக்கியத்துல தெரியாமல் இருக்கும். அப்ப இங்கே என்ன சொல்லப்படுகிறால், இந்த இறுதி பெறுபேறுக்கு காரணம் குறிப்பிடப்படாதது என்றால் இங்கே அதை குறிக்கவில்லை, ஆனால் அது மறைமுகமாக கருத்தை தரலாம், அதே வேற விடயம். அப்ப குறிப்பிடப்படாத வாக்கியம் யாது என்று கேட்கப்படுகின்றது. இதுக்கு தலைப்பு என்னென்றால் காரண காரியங்களை இனங்காணும் ஆற்றல். காரியம் என்பது செயல், அதான் இறுதி பெறுபேறு. காரியம், அதுக்கான காரணம் என்ன என்பதுதான் இந்த வாக்கியத்துல கேட்கப்படுகின்றது. இப்ப நாங்க வாழைப்பழத்தோல் சறுக்கி விழுகின்றோம். அப்ப இதுல காரியம் என்ன? விழுவது. காரணம் என்ன? வாழைப்பழத்தோல் சறுக்கியது. அப்ப இங்க ரெண்டும் இருக்கின்றது, காரியம் விழுந்ததும் இருக்கின்றது, அதற்கான காரணமும் இருக்கின்றது. நீங்க கடினப்பட்டு கஷ்டப்பட்டு கற்கின்றீர்கள், எதற்காக? பரீட்சைக்காக. அப்ப இதுல பாருங்க, நீங்கள் பரீட்சைக்காக கவனமாக படிக்கின்றீர்கள் என்பதில் காரியம், அதாவது பரீட்சைக்காக படிக்கின்றதுதான் காரியம், காரணம் பரீட்சைக்காக. அப்ப காரண காரியம் இங்கே
வெளிப்படையாக இருக்கின்றது. இப்ப இதுல காரண காரியம் வெளிப்படையாக இல்லாத வாக்கியத்தை கேட்கப்படையால் நாங்க இதற்கு என்ன செய்ய வேண்டும்? முதல் காரியங்களை இனங்காணுதல் வேண்டும். ரேவதி காலையிலே எழுந்து ஆயத்தமாகி பாடசாலைக்கு புறப்பட்டாள். அப்ப பாடசாலைக்கு புறப்பட்டால்தான் காரியம். கீதா நன்றாக படித்தமையால் பரீட்சையில் சித்தியடைந்தால்தான் காரியம். பேருந்து வராமையால் சங்கரி சந்தைக்கு நடந்து செல்ல நேரிட்டது காரியம். இப்ப இந்த 3 வாக்கியத்திலும் காரியம் இருக்கின்றது, அதாவது இறுதி பெறுபேறு இருக்கின்றது. இதற்குரிய காரணங்களை நாங்கள் இருக்குதான்னு பார்க்கணும். பாடசாலைக்கு புறப்பட்டால் அப்ப ஏன் எதற்காக என்று கேட்டால், ரேவதி காலையில் எழுந்து ஆயத்தமாகி பாடசாலைக்கு புறப்பட்டால். ஏன் புறப்பட்டால்? இங்கே காரணம் தெரியல. ஆனா கீதா நன்றாக படித்தமையால் சித்தியடைந்தாள். எப்படி சித்தியடைந்தால்? ஏன் சித்தியடைந்தால்? என்னென்று சித்தியடைந்தால்? நன்றாக படித்தமையால். அப்ப இங்க காரணம் இருக்குது. இதுல காரணம் தெரியவில்லை, இதுல காரணம் இருக்கின்றது. அடுத்தது, பேருந்து வராமையால் சந்தைக்கு நடந்து செல்ல நேரிட்டது. ஏன் நடந்து செல்ல நேரிட்டது? பேருந்து வராமையால். அப்ப இதுல காரணம் இருக்குது. அப்ப காரணம் இருக்கின்றது, காரியமும் இருக்கின்றது. அப்ப இந்த காரியத்துக்குரிய காரணம் உள்ள வாக்கியம் அல்ல இங்க கேட்கப்பட்டது. குறிப்பிடப்படாத காரியத்துக்குரிய காரணம் இல்லாத வாக்கியம் தான் கேட்கப்படுகின்றது. அப்ப இதற்கு முதலாவது விடைதான் பொருத்தமானது. இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு விடை காண்போம். அப்ப இப்ப உங்களுக்கு இதுகளை பார்க்கிறதன் மூலம் தெரிகின்றது, அரசவரிக்கத்தால் இலகுவானது, எங்களுக்கு மிக முக்கியமானது வாசிப்பாற்றலும் விளங்கிக் கொள்கிற ஆற்றலும் வந்தால் பின்னால் நாங்கள் சிந்திக்கின்ற ஆற்றல் தானாக வந்துவிடும். விடை காண்பது தெளிவாக இருக்கும், நிச்சயமாக வெற்றியடைய முடியும். இப்ப நாங்க பார்க்க போற கேள்வி 29வது கேள்வி. இங்கு சில வட்டங்களை கொண்டு வரையப்பட்டுள்ள ஓர் உரு தரப்பட்டுள்ளது. பின்வரும் எந்த விடை அவ்வுருவுடன் பொருந்துகின்றது? இங்கே 3 விடைகள் தந்திருக்க. இந்த 3 விடைகள்ல இந்த உருவோடு பொருந்தக்கூடிய விடை எது என்று கேட்கப்படுகின்றது. இந்த உருவில இருக்கின்ற ஒவ்வொரு வட்டங்களும் ஏதோ ஒரு விடயத்தை தான் குறிப்பிடுகின்றது. இங்க தரப்பட்ட சொற்களைத்தான் குறிப்பிடுகின்றது. அப்ப நாங்க இந்த சொற்களுக்குரிய கருத்துக்களை நன்றாக புரிந்து கொண்டோமா இருந்தால் இந்த வட்டங்கள் எதை குறித்து காட்டுகின்றது என்பதை நாங்கள் இனங்காண முடியும். இது அடங்கல் வெளிப்பாடு. அடங்கல் என்றால் ஒரு விடயத்துக்கு இன்னொரு விடயம் அடங்கி இருக்கின்றது. இப்ப நீங்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்திலே ஒரு அங்கத்தவர். அப்ப அதை குறித்து காட்டுவது என்று சொன்னால் குடும்பம் என்பதை குறித்து இப்படி காட்டி போட்டு உங்களை இப்படியாக காட்டலாம். அதாவது உங்களோட குடும்பம் இது, நீங்கள் அதுக்கு அடங்கி இருக்கிறீர்கள். உங்களோட தம்பி அடுத்ததாக அடங்கி இருக்கிறார், அவர் உங்களுக்கு அடங்கி இருக்க முடியாது. ஏன்? அதாவது அவரும் ஒரு ஒரு பாகம். அப்ப குடும்பம் என்பதற்கு நீங்கள் உங்களோட தம்பி உங்களுடைய அண்ணா என்று தனித்தனியாக அடங்கி இருப்பீர்கள். இப்ப இதே மாதிரி இங்கே என்ன மாதிரி அடங்கி இருக்கின்றது? இது ஒரு பொது சொல்லாக இருக்கணும். எல்லாவற்றையும் இந்த முழுவதையும் குறிக்கின்ற சொல்லாக இது இருத்தல் வேண்டும். அடுத்து இருக்கின்ற உள்ளுக்கு இருக்கின்ற சொல் அதிൻ്റെ ஒரு பாகம், இது அதிൻ്റെ ஒரு பாகமாக இருக்க வேண்டும். இந்த 2வது வட்டத்துக்குள்ளுக்கு இருக்கின்றது, ഇതിൻ്റെ ஒரு பாகமாக இது இருத்தல் வேண்டும். அப்ப நாங்க இந்த சொற்களை கொண்டுதான் இந்த அடங்கல் வெளிப்படுத்த விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். இப்ப இந்த சொற்களை பாருங்க. பூக்கள், தாமரைப்பூ, வெண்தாமரைப்பூ, செந்தாமரைப்பூ, வெண்தாமரைப்பூ. அப்ப பூக்கள் என்பதை தாமரை பூக்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதிலே இந்த செந்தாமரை ஒரு வகை, வெண்தாமரை ஒரு வகை. ஆனா இது எல்லாம் பூக்களுக்கு அடங்குகின்றது.
அப்ப இதை குறிக்கின்றதா என்றால் இதை நாங்கள் ஒரு வட்டமாக குறித்து பார்ப்போம். பூக்கள் என்பது பெரிய வட்டம், தாமரை பூக்கள் என்பது அதை விட அடுத்த வட்டம், அதுக்கு 2 பூக்களாக செந்தாமரையும் வெண்தாமரையும் அடக்கும். இது மாதிரியா இது இருக்கு? இல்லைத்தானே. அப்ப இந்த விடை பொருத்தமில்லை. மரங்கள், மாமரங்கள், தென்னைகள், கமுகள். அப்ப மரங்கள் என்பது ஒரு பெரிய வட்டம், அதுல மாமரம் தனியா, தென்னை மரம் தனியா, கமுக மரம் தனியா. அப்போ ஒவ்வொரு வருஷமாக இருத்தல் வேண்டும். அப்ப இது மாதிரியா இது இருக்கு? இல்லை. ஆனவடியா இதுக்கும் பொருந்தாது. 2வது விடையும் பொருந்தாது. அப்ப 3வது விடையை பார்ப்போம். விலங்குகள் என்பது இந்த பெரிய வட்டத்தை குறிக்கின்றது. விலங்குகள், இந்த விலங்குகளுக்கு நாட்கால் விலங்குகள் என்பதை இது குறிக்கின்றது. நாட்கால் விலங்குகள், அந்த நாட்கால் விலங்குகளுக்கு மான் என்பதை இது குறிக்கின்றது. மான் அடங்குகின்றது. அப்ப கிளிகள் என்பது தனியாக இருக்கின்றது. இப்ப கிளிகள் பறவைகள் என்ற உடனே, விலங்குகள் என்று சொன்ன உடனே நீங்க மிருகங்கள் என்ற தப்பான சொற்பிரயோகத்தை மேற்கொள்ளக்கூடாது. விலங்குகளுக்கு ஒன்றுதான் மிருகங்கள். நாங்களும் மனிதரும் ஒரு வகையான விலங்குதான். அப்ப இந்த அடங்கல்ல பெரியது விலங்குகளை குறிக்கின்றது, அதுக்குள்ளே உள்ள பெரியது நாட்கால் பிராணிகளை குறிக்கின்றது. அந்த நாட்கால் பிராணிக்கு மான் அடங்குகின்றது, கிளி நாட்கால் பிராணி அல்ல. அப்ப அது தனியாக ஒரு விலங்காக இங்க குறித்து காட்டப்பட்டிருக்கு. அப்போ 3வது விடைதான் பொருத்தமானது. இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு விடையளிக்கும் முயற்சியில் ஈடுபடுவோம். இந்த பக்கத்தின் இறுதி வினாவை நாங்க பார்க்க வந்தோம். ஒரு பணப்பையில் 8 நாணயத்தாள்கள் உள்ளன. அப்ப எங்களுக்கு விளங்குகின்றது, ஒரு பர்ஸ்ல, அதாவது காசு வைக்கிற பணப்பையில 8 நாணயத்தாள்கள் இருக்கின்றன. அப்ப 8 தாள்கள் இருக்கின்றன. அவற்றின் பெருமானங்கள் 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய் ஆகும். 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ஆகும். இந்த 2 என்ற சொச்சுருக்கத்தை நாங்கள் விளங்கி ரூபாய் என்று விரித்து வாசிக்கின்றோம். ரூபாய் 50 நாணயத்தாள்களின் எண்ணிக்கையும் ரூபாய் 100 நாணயத்தாள்களின் எண்ணிக்கையும் சமம். இது அதுக்குள்ளே ஒரு உப தகவல். பணப்பையில் இருக்கத்தக்க கூடுதலான பணம் யாது? இங்கே நாங்க சிந்திக்க வேண்டிய விடயம் கூடுதலான பணம் என்பதை. இதுல 8 தாள்கள் இருக்கின்றது. அப்ப 8 நாணயத்தாள்கள் இருக்கின்றன. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. 8 நாணயத்தாள்கள் இருக்கின்றன. 1 தாள், 2 தாள், 3 தாள், 4 தாள். இங்காலே 8 தாளை காட்டு, 4 தாளை காட்டினா மொத்தம் 8 தாள்கள் இருக்கின்றன. இங்கே சொல்லப்பட்ட நிபந்தனைகள், இதில் என்னென்ன இருக்க வேண்டும்? 20 ரூபாய் இருக்க வேண்டும், 50 ரூபாய் இருக்க வேண்டும், 100 ரூபாய் இருக்க வேண்டும். ஆனா இந்த 100ம் 50ம் சமனான எண்ணிக்கையில இருக்க வேண்டும். இது எத்தனை 100 ரூபாய் இருக்கின்றதோ அத்தனை 50 ரூபாய் இருக்கணும். ஆனா கூடுதலான பணம் இருக்க வேண்டும். இது கேள்வியின் நிபந்தனைகள். அப்ப நாங்க எல்லாவற்றையுமே 100, 50ஆக எடுத்தால் 600 என்ற விலை பொருத்தமாக இருக்கும். இது 50 ரூபாய், அப்ப இது 100 ரூபாய். அப்ப இப்படியாக எல்லாவற்றையும் 50, 100 என்றால் அதிகபட்சமாகவெல்லாம் இருக்க வேண்டும். அப்ப 50, 100 என்று எடுத்தால் 600ஆக இருக்கும். ஆனா அந்த விடை பொருத்தம் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த 20 ரூபாய் தாளும் இருத்தல்லானே வேணும். அப்ப நாங்க அதிகபட்சம் 50, 100 உள்ளதாக பார்த்தா இதுக்கு அடுத்ததாக 3, 50, 100 இருக்கின்றது. அப்ப இது 450 ஆகின்றது. 20 ரூபாய் தாள்கள் இருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். அப்ப 20 என்றால் 40 ரூபாய். அப்ப விடை 490 என்பது பொருத்தமான விடையாக இருக்கின்றது. இப்ப அன்பு மாணவ செல்வங்களே, இது உண்மையிலேயே கருத்தரங்கு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த கருத்தரங்கினூடாக நான் உங்களை என்ன வழிநடத்த போகின்றேன் என்றால், காலை பொழுது சந்தோஷமா இருக்கும்.
மிகவும் விளங்கிக் கொள்கிறீர்கள். எனக்கு விளங்குது, உங்களோட முகங்கள்ல விளங்குது. ஏன்னு சொன்னா நீங்க கல்வியிலே ஆர்வம் உள்ள பிள்ளைகள், அதால தான் உங்களுக்கு விளங்குகின்றது. இது கஷ்டமான விடயம் அல்ல. இது கடந்த கால அரசபரிக்கத்தாள்கள். முதற்கட்டமாக நான் 10 வருட அரசபரிக்கத்தாள்ல வினாத்தாள் ஒன்ற மிக தெளிவாக விளக்கம் தருவேன். இப்ப நீங்க இந்த நேரத்திலேயே விளங்கிக் கொள்ள கஷ்டமாக இருந்தாலும் நான் இவைகளை எல்லாம் காணொளிகளாக பதிவு செய்து யூடியூப் சேனல்ல போடுறேன். அப்ப நீங்க பெற்றாற்ற உதவியோட அதை பார்க்கிறதன் மூலம் நிச்சயமாக சிறந்த பெறுபேறுகளை பெற முடியும். நான் நேற்றைய தினம் அனைவரையும் கேட்டிருந்தேன், காணொளியில பாருங்க ஒன்று. உண்மையிலேயே நீங்கள் அந்த ஆசிரியர் சொல்ல மதிக்கின்றவர்கள், அதுதான் மிக முக்கியம். எந்த ஒரு பிள்ளை தனக்கு ஒரு ஆலோசனை சொல்பவற்றை ஆலோசனையை மதிக்கின்றதோ அந்த பிள்ளைகள் சிறப்பான நிலை அடைவார்கள். அதை விடுத்து தான் தோன்றித்தனமாக நீ பண்றத பண்ணு, நான் பண்ணுறத பண்றேன் என்றவைக்கு பெறுபேறு அப்படித்தான் அமையும். இது நான் சாபம் போடவில்லை. உங்களுடைய திறமையை நீங்கள் இனங்காணுங்கள் என்பதை குறித்து கொள்றேன். தயவு செய்து காணொளிகளை, அதாவது உங்களுடைய வீடியோக்களை போடுங்கோ. அப்ப உங்களை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் அத்தனை பேரும் உற்சாகமாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் பழமையாக நீங்க ஞாயிற்றுக்கிழமை என்றால் கொஞ்ச நேரம் பிந்தி எழுப்பி பழகுவீர்கள். காலையில் எழுந்து பழகுங்கோ. நீங்க இங்க ஆக காலையில் எழுப்பியில 4:45 4:30 எழுப்பி இருக்கிறீர்கள். பரவாயில்லை, இதை பழகி பாருங்கோ. நீங்க நிச்சயமாக நல்ல பெறுபேறுகள் எடுக்க முடியும். உங்களுக்கு நான் என்னால என்றளவில் உங்களை வழி நடத்துவன். நீங்கள் நான் என்று சொன்னோடனே இவர் ஒரு கர்ப்பம் பிடிக்க ஆசிரியர் என்று கருதுகிறாதீங்கோ. நானும் உங்களை போல ஒரு சாதாரணமான ஆள்தான். அப்ப உங்களை வழி நடத்துறதுக்கு எனக்கு என்னுடைய அனுபவம் வழிகாட்டும். உங்களுக்கு உங்களை கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் உண்மையிலே நல்ல அக்கறையத்தான் கற்பிக்கிறார்கள். எந்த ஒரு ஆசிரியரையும் நான் குறை சொல்ல முடியாத காரணம் என்னன்னா, நீங்க படிக்க தகுதி இல்லாவிட்டால் அவர்களை ஏன் பிழை சொல்ல வேண்டும்? இப்ப பாருங்க, ஒரு வகுப்பறையில கற்கிற பிள்ளையில ஒரு பிள்ளை 200-190 புள்ளி எடுக்கின்றது, ஒரு பிள்ளை 250 புள்ளி எடுக்கின்றது. அப்ப இது யாருல தங்கி இருக்கு? ஆசிரியர் இல்லையா, பிள்ளை இல்லையா? பிள்ளையில தானே தங்கி இருக்கு. ஒரே ஆசிரியர் தானே, ஒரே மாதிரி தானே கற்பிக்கின்றார். அப்ப நீங்க அவதானிப்பதை பொறுத்துத்தான் உங்களுடைய பெறுபேறு அமையும் என்பதை நீங்க மிகுந்த கவனத்துல கொள்ளுங்கோ. நாங்கள் இன்று ஒரு பக்க வினாக்கள் தான் பார்த்தோம். ஏனென்று சொன்னால் அதிக வினாக்களை பார்த்து விளங்காம பார்க்கிறத விட விளங்கி படிப்பது தான் சிறப்பானது என கூறி நான் இன்றைய கருத்தரங்க இத்தோட நிறைவு செய்கிறேன். மீண்டும் நாளைய கருத்தரங்களை, இது தினசரி நடக்கிற விடயம். நீங்க இதை கொண்டு உங்களை ஆயத்தம் படுத்தி சிறந்த பெறுபேறு பெற வேண்டும் என கூறி வாழ்த்தி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.